இந்த பழைய இரும்பு வியாபாரி மாதிரி பழைய இரும்புக்கு பேச்சம்பழம் சொல்லி அப்பெல்லாம் தெருவில் வருவாங்க. சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன எதனா இரும்பு பொருள் போட்டால் பேச்சம்பழம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கரகாட்டக்கார படம் வந்துச்சு பாருங்க, ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில் லட்ச படம். கவுண்டமணி சொல்லுவார், என்னன்னு கேட்டா, இந்த வண்டி யார் யார் வச்சு நாங்கள் எல்லாம் வச்சுட்டு கடைசியில் இந்த வண்டியை சினிமா நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த வண்டி. அப்போ எதுவும் காதில் கேட்பா அப்படி செந்தில். கவுண்டமணி பலார் நடிப்பார். ஏன்னா அவன் நடிக்கிற ராமராஜன் கேட்டோன்னே இந்த வண்டியை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கிறாங்கன்னு என்ன கேக்குறப்பா, யாரு வச்சிருக்கிறன்னு பாக்குற வேலையா எந்தன்னு சொல்லி கவுண்டமணி சொல்லு. அப்படி அந்த மாதிரி அந்த சொப்பன சுந்தரியை வச்சு அந்த காரை வாங்கியிருப்பாங்க பாருங்க, அந்த கரகாட்டக்கார காரு. அந்த காரு மாதிரி டஞ்சன் காரு, பழைய இரும்பு பேச்சம்பழம் போட்ட பழைய இரும்பு, அந்த மாதிரி ஸ்கிராப் ஐட்டமா பார்த்து தம்பி அண்ணாமலை தேடி போய் வாங்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம மோடி கிட்ட பேர் வாங்கிடணும். அந்த முயற்சியில தம்பி அண்ணாமலை இறங்கி இருக்கிறாருங்க. கட்சியில சேர்த்தா இருப்பாருங்க. பழைய எம்எல்ஏங்கள்லாம் பிடிச்சாருல. இப்ப தம்பி அண்ணாமலை என்ன வேலை பண்றாருன்னு கேட்டா, கட்சியே வேலைக்கு வாங்கலாமே, இந்த மாதிரி கட்சிக்குதான் பார்த்தார். பார்த்தோன்னே நேத்தான் பார்த்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாராம் சரத்குமார். நான் வாழ்த்து சொல்றேன் விஜய்க்கு, ஆனா என்னால வந்துட்டு வாழ்த்து வேணா சொல்றேன், ஆனா நீங்க முதலமைச்சர் ஆவீங்கனால என்னால சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது. யாரு? எங்க அண்ணன் சரத்குமார் சொல்றாரு, நான் விஜய்க்கு வந்துட்டு வாழ்த்து சொல்றேன், நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது, ஏன்னா நான் தானே முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு நான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் முதலமைச்சர் ஆக போறேன், நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நான் முதலமைச்சர் ஆகக்கூடாது? எங்க மாமியாரை பார்க்கறதுக்கு போனேன், அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்ப எங்க மாமியார் என்ன பார்த்து கேட்டாங்க, நீ எப்பப்பா முதலமைச்சரா வருது? நீ என்னைக்கோ முதலமைச்சரா இருக்கணுமே, நீ எப்போ முதலமைச்சரா வருது? எங்க மாமியார் என்ன பார்த்து கேட்டாங்க. எங்க மனைவி என்ன கேட்டாங்க, ஏங்க என்ன நீங்க எப்ப நீங்க முதலமைச்சர் ஆகுது? யாரு? எங்க அண்ணி ராதிகா. எங்க அண்ணனை பார்த்து கேட்கறாங்க, நீங்க எப்ப முதலமைச்சர் ஆகுது? அது சரத்குமார் சீரியஸா சொல்றாருங்க. ஏதோ சும்மா ஒரு போற போக்குல சொல்லிட்டு போவாருன்னு பார்த்தேன், அவர் சீரியஸா சொல்றாரு சரத்குமார். எங்க மாமியார் நீ எப்ப முதலமைச்சர் ஆகுது கேட்டாங்க, எங்க மனைவி நீ எப்ப முதலமைச்சர் ஆகுது கேட்டதுனால அடுத்த வாரம் தேர்தலில் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டேன். சரி, ரைட், ஓகே. ஆசைப்படுறதுல என்ன ஆகுது? ஆசைப்படுறதுல யாருன்னா ஆசை. இப்போ நான் தம்பி அண்ணாமலை ஒன்று கேட்கறேன், நீ அதிமுக கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், அந்த சண்டை உண்மையான சண்டையா, அது பிராடுத்தனமானதா என்னன்னு தெரியல. பட் உனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. உங்க கூட இருக்கிறவங்கலாம் இந்த எடுப்புங்கெல்லாம் எச்ராஜா சொல்லல, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல, நீ இப்போ வந்து சேர்ந்து உங்க கூட எடுப்புங்க, இந்த அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி இந்த எடுப்புங்க, என்ன சொல்றது, ஜட்டி பனின்னு கோமணம், இதுங்கெல்லாம் தான் அண்ணாமலை சிஎம் இல்ல தம்பி அண்ணாமலை. இப்போ நீங்க சிஎம் ஆகணும்னுங்கிறீங்க. சரத்குமார் பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு, எங்க மாமியார் நீ எப்ப சிஎம் ஆக போறேன்னு கேட்டாரு, எங்க மனைவி கேட்டாங்க. இப்ப அவருக்கும் சிஎம் ஆசைக்குது. இப்போ நீங்க சிஎம் ஆக போறீங்களா, அவர் சிஎம் ஆக போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி என்ன அவ்வளோ இலக்காரமா? ஒரு 50 வருஷம் உழைச்ச தலைவன் ஒரு வருஷம் மிஸ்ஸால இருந்தாரு. நீங்களாம் ஒரு நாள் ஜெயில இருந்தா ஓடி வந்துருவீங்க. ஒரு வருஷம் மிஸ்ஸால இருந்தார். அடிப்பட்டு உதப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான். சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. கல்யாணம் ஆகி அவர் ஹனிமூன் போனார், எங்க தெரியுமா? அண்ணாமலை சரத்குமார் தெரியும் அண்ணனுக்கு. கல்யாணம் ஆகி ஹனிமூன் ஒரு மத்திய சிறையில போறாரு. 50 வருஷம் உழைச்சிருக்காரு. அவர் நினைச்சா 96ல அவங்க அப்பா கிட்ட என்ன மந்திரி ஆக்கன்னு இருக்கலாம், மேயர் ஆனாரு. 2006ல நான் சிஎம் ஆகுன்னு சொல்லியிருக்கலாம், மந்திரி தான் ஆனார். தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் வாழும் வரை அவர்தான் கட்சியின் தலைவர், அவர்தான் முதலமைச்சர் சொல்லி தலைவர் கலைஞர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினா கடற்கரையில் ஓய்வெடுக்க சென்ற பிறகுதான் தலைவர் தளபதி அவர்கள் கழக தலைவரானாரு. மக்கள் அவர் முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கு அவர் உழைச்ச உழைப்பு 50 வருஷம். இத்தனைக்கு கலைஞருடைய புள்ளன்னா சும்மா டைரக்டா வரல, மத்த அரசியல்வாதி மாதிரி அடிப்பட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி உழைச்சி அவருக்கு உழைக்கிறதுக்கு உழைப்பனுடைய ஒட்டுமொத்த உருவம் யார் என்று கேட்டால் தமிழினத்தின் தன்மான தலைவர், அடுத்த பிரதமர் நாட்டுக்கு அடையாளம் காட்ட போகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இன்னும் இந்த சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டுல மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை முதலமைச்சரா, இந்த பக்கம் சரத்குமார் முதலமைச்சரா நல்ல கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகனுடைய தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் இப்போ ஸ்கிராப் ஐட்டம்லாம் விலைக்கு வாங்கிடுகிறார். அவர் இந்த பழைய இரும்பு வியாபாரி மாதிரி பழைய இரும்புக்கு பேச்சம்பழம் சொல்லி அப்பெல்லாம் தெருவில் வருவாங்க. பழைய இரும்பு சாமான், பித்தளை சாமானுக்கு பேச்சம்பழம். பழைய சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன எதனா இரும்பு பொருள் போட்டால் பேச்சம்பழம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கரகாட்டக்கார படம் வந்துச்சு பாருங்க, ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில் லட்ச படம்.
அதில் கரகாட்ட கோஷ்டி வரும் ஊருக்குள்ள. ராமராஜன், கனகா, கோவேசர்லாம், செந்தில், கவுண்டமணி, அந்த கரகாட்ட கோஷ்டி வரும். அந்த வண்டி கதை உங்களுக்கு தெரியும் இல்லை? கவுண்டமணி கேட்பார், என்ன இது வண்டி அடிக்கடி நின்று போதேன்னு, எந்த ஆயில் ஊற்றினாலும் இந்த வண்டி போக மாட்டாந்தேன்னு சொல்லி. அப்போ செந்தில் சொல்லுவார், இது லாரியான்னு சொல்லி. அப்போ சுற்றி சுற்றி அடிப்பார். அந்த காமெடி உங்களுக்கு தெரியும் இல்லை? அப்போ ராமராஜன் சைலண்டாக இருப்பார். அப்போ கோவேசர்லாம், இந்த வண்டி என்ன வண்டி, ராமராஜன் இந்த வண்டி என்ன வண்டி உடனே அப்போ கவுண்டமணி சொல்லுவார், என்னன்னு கேட்டால், இந்த வண்டி யார் யார் திறமை வச்சு நாங்கள் எல்லாம் வச்சுட்டு கடைசியில் இந்த வண்டியை சினிமா நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த வண்டி. அப்போ எதுவும் காதில் கேட்பா அப்படி செந்தில். கவுண்டமணி பலார் நடிப்பார். ஏன் அவன் நடிகர் ராமராஜன் கேட்டோன்னே, இந்த வண்டி வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சுருக்கிறாங்கன்னு என்ன கேட்கறப்பா, யாரு வச்சுருக்கிறன்னு பாக்குற வேலையா எந்தன்னு சொல்லி கவுண்டமணி சொல்லு. அப்படி அந்த மாதிரி அந்த சொப்பன சுந்தரியை வச்சுன்னு அந்த காரை வாங்கியிருப்பாங்க பாருங்க, அந்த கரகாட்டக்கார காரு. அந்த காரு மாதிரி டஞ்சன் காரு, பழைய இரும்பு, பேச்சுமலம் போட்ட பழைய இரும்பு, அந்த மாதிரி ஸ்கிராப் ஐட்டமா பார்த்து தம்பி அண்ணாமலை தேடி போய் வாங்கிட்டு இருக்கார். அவர் எப்படியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிடணும், எப்படி ஜெயிச்சு நம்ம மோடி கிட்ட பேர் வாங்கிடணும். அந்த முயற்சியில் தம்பி அண்ணாமலை இறங்கி இருக்கிறாருங்க. இந்த 18-17 எம்எல்ஏ பாவம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க பாருங்க. ஒரு 80-85 இயர்ஸ் எம்எல்ஏ, யாரோ ஒரு எம்பி ஒருத்தர் ஏஜடு, அவங்கள குறைச்சி சொல்ல, ஏஜடு பாவம், அவங்க நடக்கூட முடியாது அவங்களால. பாவம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எங்கள் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் கைதால கூட்டின்னு போய் உட்கார வச்சு கட்சியில் சேர்த்தா இருப்பாருங்க. பழைய எம்எல்ஏங்கள்லாம் பிடிச்சார்ல. இப்போ தம்பி அண்ணாமலை என்ன வேலை பண்ணாருன்னு கேட்டா என்ன சொல்றது, கட்சியே வேலைக்கு வாங்கலாமே. இப்போ நான் சொன்னேன் இல்லை, கரகாட்டக்கார பேட்டில் சொப்பன சுந்தரி காரு, அந்த கார் ஓட நிற்க பாருங்க, அந்த கரகாட்டக்கார கார் மாதிரி, அந்த பேச்சு பழக்கம் போடுற பழைய இரும்பு மாதிரி, இந்த மாதிரி கட்சி இருக்குதான்னு பார்த்தார். பார்த்தோன்னே நேத்தான் பார்த்தேன், என்னன்னா சாமாக்கா எங்க அண்ணன் சரத்குமார், சித்தி ராதிகா, அவங்க 2 பேரும் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் ஒரு கட்சி. ஆமா, நேற்று கட்சி விலைக்கு வாங்கிட்டேன். நான் இந்த கட்சி கூட்டணி தான் போகணும்னு நினைச்சேன், கட்சியை விலைக்கு வாங்கிட்டார். அண்ணன் சரத்குமார் ரொம்ப வேண்டி போட்டார், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வேண்டி போட்டார் அவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எம்எல்ஏவும் எம்பியா மத்திய அமைச்சராக இருந்தார்ல மரியாதைக்குரிய அண்ணன், இப்ப அமெரிக்காவில் இருக்கார் அண்ணன் நெப்போலியன். ஆமா, நல்ல நடிகர், திமுக நல்லா இருந்தார். வில்லிவாக்கத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது நான் தான் கூட இருந்தேன். ஒரு 20 வருஷம் அண்ணன் நெப்போலியன் கூட நான் இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும், தலைவருக்கும் தெரியும், ரொம்ப க்ளோஸா இருந்தேன். அவங்க வீட்டில் ஒருத்த மாதிரி நான், அண்ணன் நெப்போலியன் வீட்டில், அவங்க வீட்டில் ஒருத்த மாதிரி. அவர் வில்லிவாக்கத்து எம்எல்ஏ இருக்கும்போது ஏ பிளாக்ல அவருடைய ஹாஸ்டல்ல நான் தான் இருந்தேன். இந்த சினிமா அசிஸ்டன்ட் நடிகர்கள்லாம் வருவாங்க நிறைய பேர். இன்னைக்கு சினிமாவில் ஓரளவுக்கு வளர்ந்தவங்கலாம் கூட என் கூட ரூம்ல தங்கியிருந்தவங்க தான். அதே மாதிரி ஐயா என்ன சாப்பிட்றதுக்கு நெப்போலியன் வீட்டு தான் போவேன். அப்போ அங்கே சரத்குமார் வருவார். அப்போ அதனால அவர் மூலியமா எனக்கு ரொம்ப நெருக்கம். சரத்குமார் ஜி, குமரன் ஜி, குடியாத்தம் ஜி அப்படிதான் பேசுவார். கொட்டிவாக்கத்தில் அந்த பக்கம் அவர் வீடு, ஈசிஆர் ரோட்டில். நிறைய முறை அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம், சாப்பிட்ருக்குறோம். ஆமாம், தலைவர்கிட்ட வருவார் சரத்குமார். எம்பி எல்லாம் கூட கொடுத்தாங்க அவருக்கு, சரத்குமாருக்கு எம்பி எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கட்சி ராஜி தான், இங்க எம்பியா இருப்பான், எம்எல்ஏ இருப்பான், மந்திரியா இருப்பான், அடுத்து வேற கட்சிக்கு போயிடுவான். இல்லை, அது நம்ம கட்சி ராசி இல்லை. அது நம்ம தான் யார் வந்தாலும் பதவி கொடுப்போமே. அப்போ சரத்குமாருக்கு ராஜ்யசபா எம்பி எல்லாம் கொடுத்தார் தலைவர். அவர் அப்புறமா ஏடிஎம்கே போயிட்டார். அவர் தலைவர்கிட்டலாம் போகும்போது வரும்போதெல்லாம் நெப்போலியன் கூட நான் போயிட்டு கீழே இல்லை காரில் உட்காந்து இருப்பேன். அப்பா 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 தான் பேசுவார். அப்போ அண்ணன் சரத்குமாருக்கும் ராதிகாக்கும் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு தப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. ஒரு குழந்தை கூட பிறந்துச்சுங்க அவங்களுக்கு. அவர் குழந்தை பிறந்த உடனே தலைவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு குழந்தை பிறந்தது, நீங்க அவசியம் வீட்டுக்கு வரணும்னாரு. அவசியம் வரணும்னு
சரி, தலைவர் யார் இருந்தாலும் மரியாதை கொடுப்பார்ல, யார் இருந்தாலும் மரியாதை கொடுப்பார். உடனே தலைவர் சரத்குமாருக்கும் ராதிகாக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அப்போ சரத்குமார் திமுக இருக்கிறார். சரத்குமார் ராதிகா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுங்க. தலைவர் கூப்பிட்டாங்க, நீ வந்தே வரணும். உடனே தலைவர் போனார். குழந்தைய தலைவர் காலில் போட்டார். போட்டுட்டு ஒரு மாநாட்டுக்கு வந்தார். அந்த மாநாட்டுக்கு எங்க நாங்கள்லாம் ஒன்றா தான் போகிறோம். கேரவேன் வண்டியில் போகிறோம். நான், நெப்போலியன், சரத்குமார், அவங்க 2 பேர் கூட என்ன கூட்டு போனாங்க. அப்படி கூட அந்த மாநாட்டில் பேசும்போது சரத்குமார் சொன்னார், நான் இந்த கட்சியிலே உறுதியாக இருப்பேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருப்பேன். எனக்கு உயிர் மூச்சு திமுக, உடல் மண்ணுக்கு உயிர் திமுகவிற்கு. என்றைக்கும் என்னுடைய தலைவர் அப்பா டாக்டர் கலைஞர் தான், தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். நான் திமுக. இந்த மாநாட்டில் தலைவர் கலைஞரிடத்திலும் தளபதி ஸ்டாலினிடத்திலும் நான் ஒன்றை உறுதியளிக்கிறேன். சரத்குமார் மேடையில் பேசுது, உறுதியளிக்கிறேன். என்னவென்று கேட்டால், நான் செத்தா என் பாடியில திமுக கொடி பறக்கணும். சரத்குமார் பேசுதுங்க, நான் செத்தா என் பாடியில திமுக கொடி பறக்கணும். பின்னால் அலைகடல் எங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்ற அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் உட்காந்துகிறார். எப்போ சரத்குமார் நான் செத்தா என் பாடியில திமுக கொடி பறக்கணும்னு சொன்னாரோ அப்பவே ஐயா வெற்றி குண்டான் சொன்னார், டே தம்பி என்னாரு. நான் அவர் அப்பா இருந்தேன். இவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான்ப்பா நம்ம கிட்ட. எவன்லாம் இப்படி பேசுறானோ நடிகை, எவன்லாம் இப்படி பேசுறானோ எவனும் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். என்ன சொல்றது, என் வயசுக்கு நான் எம்ஜிஆரே பார்த்துட்டேன். இவன் எவ்வளோ சீக்கிரம் போவான்னாரு. அவர் சொன்ன மாதிரியே உடனே ஏடிஎம்கே போனார். அது இது போய் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் ஏடிஎம்கேல போய் எம்எல்ஏ ஆகி அவர் பிஜேபி தான், நரேந்திர மோடி தான் பிஜேபி தான்னாரு. அப்படி ஒரு கட்சி இருக்குதான்றது நம்ம மறந்துட்டோம். அந்த கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, சமத்துவ மக்கள் கட்சி, சமக. ஆமாம், சமத்துவ மக்கள். அது இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. இப்போ தூத்துக்குடியில் ஏதோ ஒரு 4-5 ஊரில் இருக்குது மாதிரி தெரியுது. தூத்துக்குடியில் கணவன் தலைவர், அவங்க பொண்டாட்டி ராதிகா சித்தி, அவங்க துணைத் தலைவர்னு நினைக்கிறாங்க. அவங்க தலைவர், இவங்க துணைத் தலைவர். அந்த கட்சியில் 2 பேர் தான் இருக்கிறது. ஒன்று சரத்குமார், இன்னொன்று ராதிகா. நேற்று அது கட்சி இணைப்பு விழா நடக்குது. இந்த கட்சி இணைப்பு விழா, அதுக்கு பாஜக தலைவர் தம்பி அண்ணாமலை போறார். ஒரு 500 பேர் உட்கார வச்சுக்கிறாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில். இன்னும் கட்சியில் 2 கோடி பேர் இருக்குமாறு அந்த கட்சி. என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க அண்ணாமலை? அந்த ஓல்டு கரகாட்டக்கார சொப்பன சுந்தரி காரு என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க அந்த கட்சியை? அந்த கட்சி விலை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கின உடனே அவரு சரத்குமார் பேசுறாரு, நான் என்ன பண்ணலான்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஒரு தேர்தலில் யாரு கூட கூட்டணிக்கு போறது, எத்தனை சீட்டு, 1 சீட்டா 2 சீட்டான்னு இதே ஆயிடுச்சு. அதனால அவர் முடிவு பண்ணேன். நைட் 2 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல. எங்க அண்ணன் சரத்குமார் பேசுறார், எனக்கு 2 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல. யோசிச்சுனே இருந்தேன். திடீர்னு மனசுல ஒன்று பட்டுச்சு, நம்ம எங்க இந்த கட்சி நடத்துறது? நம்மளால கட்சி நடத்த முடியாது. டெல்லியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டோம். இருக்கிறதே 2 பேர், நானும் என் பொண்டாட்டி 2 பேர் தான் கட்சியில் இருக்கிறோம். ஒரு கட்சின்னு பேர் இஷ்டம். இப்போ எம்பி எலெக்ஷன் எப்படி நிற்கிறது, எப்படி கட்சி நடத்துறது? சரி, போய் பிஜேபியில் சேர்ந்துடலாம். இப்போ அதுதான் ஓல்டு ஸ்கிராப் ஐட்டம் எல்லாம் வாங்குறது யாருன்னு கேட்டால் காய்லா கடை பிஜேபி. அந்த ஓல்டு ஸ்கிராப் ஐட்டம் காய்லா கடனுடைய ஓனர் யாரு, காய்லா கடனுடைய வியாபாரி யாருன்னு கேட்டால் பாஜக தலைவர் அண்ணாமலை. நமக்கு சரியான ஆள் மாட்டினா நல்ல ஒரு ஏதோ ரேட் கேட்டால் கொடுப்பாரு, சூட்கேஸ் கேட்டால் கொடுப்பாரு. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, என் மனைவியை நான் நைட்டு எழுப்பி கேட்டேன், அப்படி என்னங்க நேற்று கூட தூங்காமல் இருக்கீங்கன்னு எங்கள் மனைவி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த கட்சி இருக்கிறது 2 பேர் தான்மா, நான் நீ 2 பேர் தான் இருக்கிறோம். கட்சி நடத்துறது கஷ்டம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டால், நம்ம மாதிரி ஆட்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குறது எதுன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தான். அதில் அண்ணாமலைன்னு ஹோல்சேல் காய்லா கடை வியாபாரிக்கிறாரு. நம்ம போய் அந்த கட்சியில் சேர்ந்துடலாமான்னொன்னே உடனே எங்கள் மனைவி சொன்னாங்க, நீங்கள் எடுத்த முடிவுக்கு எப்போ நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன்? நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் எப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன்? தாராளமாக பண்ணேன். உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ நான் வந்துட்டேன், இந்த கட்சி இணைச்சிட்டேன். ஒரு வலிமையான பாரதம், மோடி மோடி மோடி
மூணாவது முறை மோடியை பிரதமராக்காம விட மாட்டோம், மூணாவது முறை மோடியை பிரதமராக்காம விட மாட்டோம். ஆமாம், இப்போ சரத்குமார், எங்கள் அண்ணன் சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்த உடனே இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்டு வந்தோடனே புதுவை உட்பட தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் தாமரம் மறந்துடும், பிஜேபி ஜெயிச்சிரும், உடனே இவங்க ஜெயிச்சிரும். வாயில் சிரிப்பு வரல. அண்ணாமலை தம்பி, உங்கள் பாலிடிக்ஸு என்ன சொல்கிறது, ஓல்டு எம்எல்ஏஸே விலைக்கு வாங்கினேன், இப்போ ஆளே இல்லாத ஸ்கிராப் ஐட்டம். அந்த கட்சியை சொல்கிறேன், அந்த கட்சியை சொல்கிறேன், அந்த கட்சியை சொல்கிறேன். ஏன்னா சரத்குமார் எனக்கு நல்லா பழக்கம். எனக்கு என்ன, ஆள் இல்லாத கட்சியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அதில் எவனோ ஒருத்தன் அவன் உண்மையான சாமாக்கா பார்க்குறான், அது எவனோ ஒருத்தன் சரத்குமாருக்கு உண்மையான விசுவாசியாக்குறான் ஒருத்தன். இவர் அறிவிக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக நினைக்கிறார். அவன் அங்கே எந்திரிச்சிட்டான் மேலே. யாரை கேட்டு, நீ ஏதோ கூட்டம் நடத்துன்னு தான் நான் இங்கே வந்தேன், ஏதோ பாஜகவோட கூட்டணின்னு சொன்னா அந்த கூட்டணியே வேணாம் சொல்ல வந்தேன். யாரை கேட்டு இந்த கட்சி போய் நீ பிஜேபி கிட்ட சேர்க்கிற? உன் பொண்டாடி சொல்லிட்டா எது ஒன்னாலும் செஞ்சிருவியா? யாரை கேட்டு சேர்க்கிற? எனக்கு இது உடன்பாடு இல்லை. யாரோ அவங்க நல்ல உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி. எத்தனை பேர் என்ன ஊர்ல காரி துப்புனாங்க? ஏன்டா எவ்வளவு பெரிய கட்சி இது இந்த நாட்டில். கலைஞருடைய கட்சி, தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு, திமுக, அந்த கட்சிக்கு போக வேண்டியது தானே. சரி, உனக்கு திமுக பிடிக்கலையா, வேற எதனா கட்சி, அதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்குது, அந்த மாதிரி கட்சிக்கு எதனா போக வேண்டியது தானே. இல்ல நம்ம ஜாதி சங்கம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியது தானே. போய் இந்த கட்சிக்கு போய்கிறிய. அதுல புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு ஊர்ல காரி துப்புனாங்க. இருந்தாலும் ஏதோ அண்ணா சரத்குமாருக்காக இந்த கட்சிக்கு வந்தா யாரை கேட்டா நீ பிஜேபி போறேன்னு, அவன் சீ தூ போன் காரி துப்பு வெளியே வந்துட்டான். பத்திரிகை ஆகலன்ட்டு பெண்ட 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 பெண்டையா போயிட்டு கொடுத்தா இது நான் போய் சொல்ல டிவியில வந்தது. நான் ஒன்னு சொல்லிட்டா தம்பி அண்ணாமலைக்கு, என்ன, நாடார் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம், மல்டி மில்லியனர்ஸ் அவங்கெல்லாம். தூத்துக்குடி பக்கம் ஒருத்தர் எனக்கு பேர் தெரியல, அவர் இந்தியாவில் பெரிய பணக்காரர், ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்காரு. நாடார் சமுதாயம் ஒரு பெரிய ஒரு பெரிய சமுதாயம். என்ன சொல்றது, ஒரு மதிப்புமிகு சமுதாயம் நாடார் சமுதாயம். எல்லா மல்லிகை கடைலாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன், பிக் ஷாட். நாடார்ஸ் எல்லாம் பிக் ஷாட். ஃபாரின்லாம் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இருக்காங்க. நாடார் ஒரு பெரிய சமுதாயம். அந்த நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் சரத்குமார் நினைச்சு அண்ணாமலை, நமக்கு சவுத்துல இருக்கிற நாடார் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும், சவுத்துல இருக்கிற நாடார் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும். சரத்குமாரை நம்ம நல்ல ரேட்டு கொடுத்து, புருஷ பொண்டாட்டியை நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டா ஒரு கட்சியே நம்ம கிட்ட இணைஞ்ச மாதிரி கணக்கு காமிச்சிடலாம். எது புருஷ பொண்டாட்டிக்கிற கட்சி, only 2 members are in that party. SMK சாமாகா பார்ட்டி, only 2 members, husband and wife, 2, that's all. அப்பே அந்த கட்சி வாங்கிட்டா நமக்கு தலைமையில பேர் வந்துடும். மோடி கிட்ட பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இவரு, எவ்வளோ பெரிய ஆக்டர் இவரு அப்படி சொல்லி இந்த கட்சி வாங்கிட்டு இவர் நினைச்சுன்னுக்கிறாரு. அண்ணன், எங்க அண்ணன் சரத்குமாரும் என்ன சொல்றது, சித்தி ராதிகாவும், அது முறை சரியா இல்லைல்ல, அவங்க சித்தி சீரியல் சரி, அண்ணன் ராதிகாவும் அண்ணன் சரத்குமாரும் அண்ணி ராதிகாவும், என்ன, இவங்க 2 பேரும் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டா, அந்த கட்சியை வாங்கிட்டா, சாமாகான்றது ஒரு நாடார் சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய கட்சி. அது டோட்டல் நாடார் ஓட்டு நமக்கு வந்துடும். சரத்குமார் நம்ம கிட்ட வந்துட்டானே தம்பி அண்ணாமலை நினைக்கிறார். அண்ணாமலை ஒன்னு சொல்லிட்டா, இது தேர்தல் நேரம், இந்த பழைய பாணியெல்லாம் விட்டேன். ஏன்னா இப்போ திமுகக்கு தளபதி எங்கேயோ போயிட்டாரு. இப்போ தளபதி எங்கேயோ போயிட்டாரு. அதனால இப்போ தளபதிக்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்காரும் ஓட்டு போட போறாங்க. திமுக கூட்டணிக்கு பிஜேபியும் ஓட்டு போட போகுது, ஏடிஎம்கேயும் ஓட்டு போட போகுது, நாம் தமிழர் கட்சியும் ஓட்டு போட போகுது, பாஜகவும் ஓட்டு போட போகுது. அந்த பக்கம் திரு கிருஷ்ணசாமி இருக்காரு, அவங்க கட்சி எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. என்ன சொல்றது, எல்லா கட்சிக்காரும் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் அண்ணாமலையை வெற்றி செஞ்சு பழைய பாணியில வெற்றி செஞ்சு கிளின்னு கிழிச்சேன்னு வச்சுக்கோ, திமுகவுக்கும் ஓட்டு போடலான்னு இருக்கிறான் பார் பிஜேபியில். அவன் என்ன நினைப்பான், ஏடா இது நம்ம திமுக போடலான்னு தான் இப்படி பேசுறான் நம்ம தலைவர், போடா அதுதான் நம்ம தலைவர் விட்டு போடா நினைச்சிருவான். அதனால இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் என்ன சொல்றது, இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் டீசெண்டா பேசிடலாம். நான் டீசெண்டா தம்பி அண்ணாமலைட்ட சொல்றேன், நீங்க ஒரு ஐபிஎஸ் படிச்சு ஒரு அதிகாரி பெங்களூர்ல ஒரு கலக்குன்னு கலக்கினேன், நானும் பெங்களூருக்காரன் தான், நீயும் பெங்களூர்ல இருந்த, மண்டியில மசாலா மூலியே இல்லையா தம்பி உங்களுக்கு? நீங்க நாடார் சமுதாயத்தில் அவர் தான் பெரியார் நினைச்சுட்டு, அப்ப திமுக
அந்த பக்கம் 90% நாடார்கள் தலைவர் தளபதி தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்தினுடைய வாக்கு திமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அங்கே ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய அக்கா மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்களே, என்ன தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க அக்கா கனிமொழி இருக்காங்களே. நாடார் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்கள் திமுக இருக்காங்க. நாடார் சமுதாயம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு சரத்குமார் வந்துட்டாருன்னா நீ நாடார் சமுதாய ஓட்டல உனக்கு வந்துருமா தம்பி அண்ணாமலை ஒன்னு சொல்லிட்டா. நீ நினைக்கிற மாதிரி அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்குவார். தென்காசிப்பட்டினம் ஷூட்டிங் நான் கூட இருந்தேன். ஃபுல்லா தென்காசிப்பட்டினம் ஷூட்டிங் கூட நான் இருந்தேன். ஐயா ஷூட்டிங் கூட இருந்தேன். கம்பீர ஷூட்டிங் நடந்துச்சு, நான் கூட இருந்தேன். நெப்போலியன் எந்தெந்த படத்தில் அவர் கூட நடிப்பாரோ அப்ப நெப்போலியன் என்ன கூட கூட்டு போவார். அந்த கேரவன்ல சுத்துவோம். சரத்குமார் தான் டிரைவ் பண்ணுவார். தன்னைத்தானே ஓவரா பில்டப் பண்ணிப்பார். தன்னைத்தானே ஓவரா பில்டப் பண்ணிப்பார். இதை நம்பி நல்ல ரேட்டு நல்ல சூட்கேஸ் கொடுத்து வாங்கிட்டீங்களா, சரி விடுங்க. பணம் உங்கள்ட்ட எத்தனையோ லட்சம் கோடிக்குது. பிஜேபியில் பல மாநில ஆட்சி 2ஆம் ஆட்சி இருக்கிறீங்க. இவ்வளோ லட்சம் கொள்ள வச்சுக்கிறீங்க. நாங்கள் குத்துட்டா அங்கே ஒன்று சொல்லிட்டா நாடார் ஓட்டெல்லாம் திமுக தான். அப்படிதான் அங்கே நாடார் சமுதாயத்தை யாருனாக்கிறான்னு கேட்டால் சரத்குமாருக்கு ஒன்றும் இல்லை. இந்த பெங்களூர்ல ஜெயிலில் ஒரு வருஷம் ஆள் இருந்தார்ல, என்ன ஒரு பேர் ஹரிநாடரா, உடம்பெல்லாம் நகை போட்டுன்னு இருப்பார். தலை வாராம அப்படி முடி இப்படி விட்டுன்னு இருப்பார் பின்னால. இப்ப ஏதோ ஒரு 10 கோடி அமைச்சார் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தார். அந்த ஹரிநாடாருக்கு இருக்கிற செல்வாக்கு கூட எங்க அண்ணன் சரத்குமார் கிடையாது. தம்பி அண்ணாமலை மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வந்துடும், சரத்குமார் வந்துட்டான்னு நினைச்சீங்கல்ல. நாடார் சமுதாயத்தின் வாக்கு திமுக தான். அந்த பக்கம் பாரு எல்லா பெல்ட் அப்படி அடிக்கும் திமுக. தென்காசி பார்லிமெண்டா இருக்கும், தூத்துக்குடி பார்லிமெண்டா இருக்கட்டும். அந்த பக்கம் எத்தனை பார்லிமெண்ட் வருது? மீட்டிங்லாம் நிறைய போயிருக்கிறேன். 30 வருஷமா பேசுறேன். 40 திமுக ஜெயிக்க போகுதுன்னா அப்ப அந்த பெல்ட்ல திமுக ஜெயிக்காதா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் சரத்குமார் பின்னாலெல்லாம் நாடார ஓட்டெல்லாம் கிடையாது. ஹரிநாடாருக்கு இருக்கிறது. ஹரிநாடாருன்னு தெரியல. அந்த ஆள் என்ன வைட்டோ அதோட அதிகமான நகை உடம்புல போட்டுன்னு இருப்பார். இதுதான் ஜெயில இருந்து வந்துக்கிறார். ஹெலிகாப்டர்லயே ராக்கெட் ராஜா இவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஓட்டு காட்டான் அந்த ஆள் ஹரிநாடா. அந்த ஆள் அந்த ஏதோ ஒரு கட்சி, ஏன்னா அந்த கட்சி பேர் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்க. மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தினோட மக்கள் அதில் அதிகமாக அந்த கட்சி. அந்த ஹரிநாடார் எம்எல்ஏ நின்று சரத்குமார் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட ரெட்டையில சின்னத்தில் நினைக்கிறேன். ஆமா, தூத்துக்குடியில தோத்து போறார். அதாவது அங்க அண்ணன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல அவருடைய திருச்செந்தூர் தொகுதி நினைக்கிறேன். சரத்குமார் தோத்து போறார். ஹரிநாடார் சுயேட்சா நிக்கிறான். கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்கினான். ஒரு அரசியல் கட்சி சின்னத்தில் நின்று எங்க மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட சரத்குமார் தோத்து போறாரு. ஆனா ஹரிநாடார் நாடார் சமுதாயத்தின் மக்களை வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஓட்டு கேட்டு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்கிட்டான். அந்த ஆள் மட்டும் அவ்வளவு ஓட்டு வாங்காம இருந்தான்னு வச்சுக்க, அங்க திமுக தேய்க்கொண்டு. அதனாலதான் மிகுந்த மரியாதைக்குரிய அக்கா பூங்கோதை அவர்கள், ஆல்ரெடி அருணாவுடைய மகள் அக்கா பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவர்கள் அங்கே கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஹரிநாடார் போய் அங்க நின்று ஒரு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்கிட்டான். சரத்குமார் போய் தனியா சுயேட்சையா நின்னா 1000 ஓட்டு வாங்க முடியாது. ஹரிநாடார் அக்யூஸ்ட் தான். யாரையோ ஏமாத்தி 10 கோடி ரூபாய் ஏமாத்தி ஒருத்த அவ்வளோ போட்டுன்னு போறான்னா அக்யூஸ்ட் தான். ஒரு வருஷம் என்ன பெங்களூர் ஜெயில இருந்தா அப்படி. ஆனா கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்குறான். அந்த ஓட்டு கூட சரத்குமாரால வாங்க முடியாது. நான் எங்க அண்ணன் சரத்குமாரை டேமேஜ் பண்ணணும்ன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. அண்ணாமலை பண்ற எந்த மாதிரி தில்லுமுள்ள அரசியல் திமுகவை தோக்கடிக்கணும், திமுக தோக்கடிக்கணும். அதிமுக ஒரு கணக்கிலே வைக்கல அண்ணாமலை.
ஏன்னா அவங்க தான் இவங்க லேபர்ஸ் ஆச்சு, அடிமைகள் ஆச்சு. திமுக தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல் லீடர். யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், அடுத்து பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாபெரும் தேச தலைவர். அந்த தலைவனை உடைய கட்சியை நம்ம ஏதாவது ஜெட் பண்ணணும். அதனால என்னென்ன வேலை பார்க்க முடியும் எல்லா வேலை பார்த்து நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்றேன். தளபதி அவர் தலைவர், அவர் தேச தலைவர். எங்க அன்பகத்தின் அண்ணன், அறிவாலயத்தின் இளவரசன், எங்கள் அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, எங்கள் வாலிப கலைஞர், சின்னவர், எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, மாண்புமிகு அமைச்சர், நாளைய தமிழக விடிவெள்ளி, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளம் தலைவர். என்ன சொல்றது, உங்கள் அறுக்கத்துக்குன்னு ஒரு இளம் தலைவன் தளபதி, இளைய தளபதி எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருன்னே நீ மறந்துட்டீங்களே தம்பி அண்ணாமலை. அவர்லாம் உங்களை வெற்றி செய்ய மாட்டாரு. ஒரே ரவுண்ட் அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் மாவட்டம் பக்கம் வந்தாருன்னா நீங்க எல்லாம் காலியாச்சே. அண்ணாமலை பண்ற அரசியல் பாருங்க, என்ன அரசியல் சொல்லி திமுகவை எப்படியாவது காலி பண்ணணும். அதனால ஃபியூஸ் போன பல்பெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு. காயல்னா கடைக்கு போற பழைய இரும்பு சாமானெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு. ஸ்கிராப்புக்கு போட வேண்டிய கரகாட்டக்கார சொப்பன சுந்தரி காருங்கெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு. எப்படியாவது ஜெயிச்சிடலாம், என்னாவது பண்ணிடலாம். பேர் தான் பெத்தது, காகேக்கு நீல் லேதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அண்ணன் சரத்குமார், அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சுன்னு அப்படி போயின்னு வந்து நின்றாரு. இன்னைக்கு உங்க கூட சேர்ந்துட்டாரு. இப்போ எனக்கு ஒன்னே ஒரு சந்தேகம், நான் முடிச்சுக்கிறேன் தம்பி. ஒன்னே ஒன்று, நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், சரத்குமார் பேசினார். நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் பார்த்து. எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். ஒரு மேடையில் அவர் உருக்கமா உண்மையா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. தலைவர் தளபதி ஸ்பைன் போயிட்டு வந்து அவர் வாழ்த்து சொன்னார். யாருன்னா பொதுமக்கள் யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம், யாருன்னா சேவைக்கு வரலாம், வாழ்த்துக்கள்னாரு. நாளை தமிழகத்தின் விடிவெளிகள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள்னாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அண்ணன் தான் கூட அண்ணன் விஜயரோடுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்த்துக்கள், யாரு கேட்டாலும் வாழ்த்துக்கள். என்ன மாதிரி சாதாரண நாட்கள் கூட வாழ்த்துக்கள். ஓகே ரைட்டு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாராம் சரத்குமார். நான் வாழ்த்து சொல்றேன் விஜய்க்கு, ஆனா என்னால வாழ்த்து வேணா சொல்றேன், ஆனா நீங்க முதலமைச்சர் ஆவீங்கனால என்னால சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது. யாரு? எங்க அண்ணன் சரத்குமார் சொல்றார். நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்றேன், நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது, ஏன்னா நான் தானே முதலமைச்சர் ஆக போறேன். அப்படியே நான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் முதலமைச்சர் ஆக போறேன், நான் முதலமைச்சர் ஆக கூடாதா சொல்றாரு. நான் முதலமைச்சர் ஆக கூடாது. எங்க மாமியாரை பார்க்கறதுக்கு போனேன், அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்ப எங்க மாமியார் என்னை பார்த்து கேட்டாங்க, நீ எப்பப்பா முதலமைச்சர் ஆகுறது? நீ என்னைக்கோ முதலமைச்சரா இருக்கணுமே, நீ எப்போ முதலமைச்சர் ஆகுறதுன்னு எங்க மாமியார் என்னை பார்த்து கேட்டாங்க. எங்க மனைவி என்ன கேட்டாங்க, ஏங்க என்ன நீங்க எப்ப நீங்க முதலமைச்சர் ஆகுறது? யாரு? எங்க அண்ணி ராதிகா. எங்க அண்ணனை பார்த்து கேட்கறாங்க, நீங்க எப்ப முதலமைச்சர் ஆகுறது? அது சரத்குமார் சீரியஸா சொல்றாருங்க. ஏதோ சும்மா ஒரு ஒரு போற போக்குல சொல்லிட்டு போவாருன்னு பார்த்தேன். அவர் சீரியஸா சொல்றாரு சரத்குமார். எங்க மாமியார் நீ எப்ப முதலமைச்சர் ஆகுறது கேட்டாங்க, எங்க மனைவி நீ எப்ப முதலமைச்சர் ஆகுது கேட்டதுனால அடுத்த வாரம் தேர்தலில் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டேன். சரி ரைட் ஓகே. ஆசைப்படுறதுல என்ன ஆகுது? என்ன சொல்றது? ஆசைப்படுறதுல யாருன்னா ஆசை. இப்போ நான் தம்பி அண்ணாமலை ஒன்று கேட்கறேன், நீ அதிமுக கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், அந்த சண்டை உண்மையான சண்டையா அது பிராடுத்தனமானதா என்னன்னு தெரியல. பட் உனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த எடுப்புங்கெல்லாம் எச்ராஜா சொல்லல, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல, என்ன சொல்றது பொன்னர் சொல்ல, சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சொல்ல. இது இப்போ சேர்ந்து உங்க கூட எடுப்புங்கோ, இந்த அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி இந்த எடுப்புங்கோ, என்ன சொல்றது ஜட்டி பனீனு கோமனம், இதுங்கெல்லாம் தான் அண்ணாமலை சிஎம் இல்ல தம்பி அண்ணாமலை. இப்போ நீங்க சிஎம் ஆகணும்னுக்கிறீங்க.
சரத்குமார் பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு, எங்க மாமியார் நீ எப்ப சிஎம் ஆக போறேன்னு கேட்டாரு, எங்க மனைவி கேட்டாங்க. இப்ப அவருக்கும் சிஎம் ஆசைக்குது. இப்போ நீங்க சிஎம் ஆக போறீங்களா, அவர் சிஎம் ஆக போறீங்களா? யார் இந்த சினிமாலாம் கவுண்டமணி செந்தில் காமெடி, வடிவேல் காமெடி, இந்த யோகி பாபு காமெடி எல்லாம் பார்க்காதீங்க. இந்த அண்ணாமலை தினம் அண்ணாமலை மட்டும் டிவியில பாருங்க. இது இந்த காமெடியே போதும். ஐயா உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் பதவின்னா அவ்வளோ இலக்காரமா ஒரு 50 வருஷம் உழைச்ச தலைவன் ஒரு வருஷம் மிஸ்ஸால இருந்தாரு. நீங்களாம் ஒரு நாள் ஜெயில இருந்தா ஓடி வந்துருவீங்க. ஒரு வருஷம் மிஸ்ஸால் இருந்தார். ஒரு வருஷம் மிஸ்ஸால் இருந்தார். ஒரு வருஷம் மிஸ்ஸால் இருந்து அடிப்பட்டு உதப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான். சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. கல்யாணம் ஆகி அவர் ஹனிமூன் போனார். எங்க தெரியுமா? அண்ணாமலை சரத்குமார் தெரியும் அண்ணனுக்கு. கல்யாணம் ஆகி ஹனிமூன் வந்து மத்திய சிறையில போறாரு. 50 வருஷம் உழைச்சிருக்காரு. அவர் நினைச்சா 96ல அவங்க அப்பா கிட்ட என்ன மந்திரி ஆக்கன்னு இருக்கலாம், மேயர் ஆனாரு. 2006ல நான் சிஎம் ஆகுன்னு சொல்லியிருக்கலாம், மந்திரி தான் ஆனார். தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் வாழும் வரை அவர்தான் கட்சியின் தலைவர், அவர்தான் முதலமைச்சர் சொல்லி தலைவர் கலைஞர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினா கடற்கரையில் ஓய்வு எடுக்க சென்ற பிறகுதான் தலைவர் தளபதி அவர்கள் கழக தலைவர் ஆனாரு. மக்கள் அவர் முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கு அவர் உழைச்ச உழைப்பு 50 வருஷம். இத்தனைக்கு கலைஞருடைய புள்ளன்னா சும்மா டைரக்டா வரல, மத்த அரசியல்வாதி மாதிரி அடிப்பட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி உழைச்சி அவருக்கு உழைக்கிறதுக்கு உழைப்பனுடைய ஒட்டுமொத்த உருவம் யார் என்று கேட்டால் தமிழினத்தின் தன்மான தலைவர், அடுத்த பிரதமரை நாட்டுக்கு அடையாளம் காட்ட போகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் இன்னும் இந்த சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டுல மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை முதலமைச்சரா, இந்த பக்கம் சரத்குமார் முதலமைச்சரா நல்ல கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க. நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். மீண்டும் நாளை சந்திக்கிறேன்.